ஹலோ ஆடியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு சாரி, பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த இன்ட்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே முடிஞ்ச சீரியல்ஸ். நம்ம தமிழில் நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல் ரிலீஸ் ஆச்சு. அது 2021 முன்னாடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீரியலை பாதியிலேயே முடிச்சிட்டாங்க. பட் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, அதுதான் கம்ப்ளீட்டட் ஸ்டோரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, மராத்தி சீரியல். அதாவது அந்த சீரியலோட பேரு மராத்தி சீரியல் ஆக்சுவலி துலா பஹா டே ரஹா. எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வரல, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த சீரியல் படி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழோட இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். என்னன்னா, தமிழ்ல அந்த ஹீரோ ஹீரோயினி ஆட்டோல போகும்போது தான் மீட் பண்ணிப்பாங்க. அண்டு அவங்க வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இந்த டைம்ல தான் அவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்தாலும் லவ் பண்ணுவாங்க. இது வீட்டுக்கெல்லாம் தெரியும். அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட நிச்சயதார்த்தம் ஆகிற மாதிரி வரும். கடைசியில அந்த மிடில் ஏஜ்டு மேனை வந்து கொல்றதுக்கு ஒரு பையன் ஆள் வருவான். கடைசியில அவன் வந்து விட்டுட்டு போயிடுவான். அந்த அந்த சீன் வரைக்கும் தான் நம்ம எல்லாருமே தமிழ்ல பார்த்தோம். அக்ரி பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் துலா பஹா டே ரஹே அப்படிங்கிற சீரியலோட ஒரிஜினல் ஸ்டோரி அதுதான் மராத்தியில. இப்ப வந்து கொலை பண்ண வந்தவரும் அவனுக்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு தம்பியா இருந்தாரு இல்ல தமிழ்ல, அந்த ஆளும் நம்மளோட ஹீரோயினிக்கு ஒரு வகையில சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மராத்தி சீரியல் படி நம்ம ஹீரோயினி அண்டு ஹீரோ ரெண்டு பேருமே அந்த லவ் பண்றாங்க. பண்றப்ப அவன் அந்த பொண்ணை வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க அந்த லேடிக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஐ மீன் நம்ம கதாநாயகி ரிவீல் ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி இவர் வந்து அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணதுக்கான ரீசனே அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காரு இல்லையா, அவளும் இவளும் மறுஜென்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இந்த சீரியலை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். கொண்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமேட்டு அந்த முன்ஜென்ம இது வந்து ராஜநந்தினியா. இந்த நம்ம ஹீரோயினி பேரு மராத்தி வந்து பாத்தீங்கன்னா இஷா. இப்ப இஷாக்கு வந்து அப்பப்ப வந்து மெமரிஸ் வரும், பிளாஷ்பேக் எல்லாம் வரும். அவங்க வந்து ராஜநந்தினியா இருந்தப்ப அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து தமிழ்நாட்டுல நல்லவன் மாதிரி காட்டியிருப்பாங்க எண்டிங் வரைக்குமே. இதுல கொடூரமா எப்படி காட்டியிருக்காங்கன்னா, இந்த இவனுக்கு நம்ம ஹீரோக்கு தம்பியா இருந்தவன், அப்புறம் இவன் இருக்காங்க இல்லையா, அந்த மறுபடியும் கொல்ல வந்தவன், அவனும் இந்த கதாநாயகியோட முன் ஜென்மத்துல ரொம்ப க்ளோஸ் பர்சன். தம்பின்னு சொல்றாங்க, சில பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அதோட ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, சீரியலா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இஷாங்கிற மராத்தி ஆக்ட்ரஸ், ஐ மீன் மராத்தி சீரியல் கேரக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சமயத்துல ஞாபகம் வந்துடுது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செத்தோம். அப்புறம் அவங்க அப்பாவையும், ஐ மீன் முன்னாடி ராஜநந்தினியா இருந்தப்ப இருந்த அப்பாவை கொன்னது நம்ம ஹீரோ விக்ராந்த் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இவளையும் மாடியில இருந்து தள்ளி விட்டது இந்த விக்ராந்த் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரவும், இது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதும் சில பல கேம்ஸ் எல்லாம் ஆடி ஒரு வழியா நீ என்னை வந்து போன ஜென்மத்துல கொன்ன அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவன் உண்மையெல்லாம் வெளியே சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோவான விக்ராந்தா இருக்கிற கஜேந்திராங்கிறவரால தாங்கிக்க முடியல. அவரோட ஃப்ரெண்டோட எல்லா வேலையும் செஞ்சாரு. இதுக்கு நடுவுல இவரோட அசிஸ்டன்ட்டே இவரை லவ் பண்ற மாதிரி எல்லாம் ட்ராக் போச்சு. ஆனா இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் அவ்வளவா எதுவும் சரியா தெரியல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு மூலியமா தான் இது பண்ணாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு எங்கேயோ மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹீரோவும் சரி விக்ராந்தும் சரி இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து விட்டுறலாம், அவ இஷ்டப்படியே இருக்கட்டும்னு சொல்லி கடைசியில ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது, நீ வந்து எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த இஷாங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ என்ன முன் ஜென்மத்துல கொன்னுட்ட, நான் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா நீ என்ன சின்சியரா விரும்பல, சோ வந்து உன்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவான விக்ராந்த் வந்து அவரும் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. அந்த ராஜநந்தினியோட ஒரிஜினல் ஆத்மா சாந்தி அடையுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சீரியல்ல கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்காங்க. மத்த சீரியல்ல கூட சில பல சேஞ்சஸ் பண்ணி மாத்தி முடிச்சிட்டாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா கைஸ், தெலுங்குல இப்ப வரைக்குமே குழந்தை பெத்த வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. என்ன கொடுமை அப்படின்னு தான் எனக்கு இருந்தது தெலுங்கு வெர்ஷனை பார்க்கும்போது. இப்ப வரைக்குமே 2024 அப்பவும் ஓடிட்டு இருக்கு, குழந்தை பெத்த மாதிரி இது மாதிரி. பட் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து நீதான் என் பொன் வசந்தம், அப்புறம் பிரேம எந்த மதுரம், அதான் தெலுங்கு வெர்ஷன். அந்த 2 சாங்ஸும் நல்லா இருக்கும். கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு மற்ற சீரியல் லாங்குவேஜோட நேம்ஸும் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கலாம்.
பட் வந்து எண்டிங்ல ஒரிஜினல் வெர்ஷன்ல அந்த ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்னதும் தான் அவர் செத்து போனது கேரக்டர் வைஸ் நான் தான். பட் தெலுங்குல ஏன் இழுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்னதோட ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.